வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். ஆமா. சசி தரூரோட இந்தியா சாஸ்திரா தேசத்தை பற்றிய பிரதிபலிப்புகள். ம். இது 2015ல எழுதப்பட்டது. அதாவது நரேந்திர மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த அந்த ஆரம்ப காலகட்டத்துல. ஆமா. அந்த ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த நேரத்துல இந்தியாவின் அரசியல், பொருளாதாரம், சமூகம் பத்தி தரூரோட எண்ணங்கள் என்னவா இருந்துச்சுன்னு ஆழமா பார்க்க போறோம். சரி. நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவு. அந்த மாற்றத்தோட தொடக்கத்தை புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். புத்தகம் சொல்ற சவால்கள், முரண்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, அப்போ முதல் விஷயத்துக்கே வருவோம். புத்தகம் சொல்ற அந்த மோடிஃபைடு இந்தியா. இந்த வார்த்தையை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. புத்தகம் பிரதமர் மோடியோட தலைமையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னு மையப்படுத்தி பேசுது. ம். ஒரு காலத்துல சிலரால கடுமையா விமர்சிக்கப்பட்ட ஒரு தலைவர் தன்னை ஒரு நவீனத்துவம் மற்றும் முன்னேற்றத்தின் அவதாரமா மாத்திக்கிட்டாருன்னு ஆசிரியர் சொல்றார். ஆமா. அது மட்டும் இல்லாம பாஜகவை பத்தின ஒரு பிம்பத்தையும் மாத்த முயற்சி செஞ்சதா சொல்றார். ஆமா, ஒரு ஹிந்து பேரினவாத கட்சியா பார்க்கப்பட்டத எல்லாருக்குமான ஒரு ஆளும் கட்சியா மாத்த முயற்சி பண்ணதா குறிப்பிடுறார். இதுல ஒரு ஆச்சரியத்தை விட இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன மாதிரியான கேள்வி? அதாவது இந்த மாற்றம் நிஜமானதா இல்ல ஒரு ஒரு தேர்தலுக்கான தற்காலிக உத்தியா? இதுதான் புத்தகம் எழுப்புற மையமான கேள்வி. ஓ, மோடி 2.0ன்னு சொல்ற மாதிரி ஒரு முழுமையான உருமாற்றமா இல்லையான்னு? அதேதான். ஒரு தலைவர் தன்னோட உண்மையான அரசியல் சித்தாந்தத்தையும் ஆதரவு தளத்தையும் தாண்டி உண்மையிலே மாற முடியுமாங்கிறது ஒரு பெரிய விவாதம் தானே. நீங்க சொல்றது சரிதான். அந்த விவாதத்தை மனசுல வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை பார்த்தா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த மாற்றம்ங்கிற வாக்குறுதி முதல் பட்ஜெட்ல எப்படி பிரதிபலிச்சது? புத்தகம் 2014 பட்ஜெட்டை ரொம்பவே விமர்சிக்குது. ஆமா, ஒரு ஏமாற்றம்னு சொல்லுது. குறிப்பா 4 காரணங்களுக்காக. முதல் காரணம், முதல் காரணம் ஒரு தெரிவான தொலைநோக்கு பார்வை இல்லைங்கிறது. அடுத்து என்ன, இந்தியாவை எங்கே கொண்டு போக போறோங்கிற ஒரு பெரிய சித்திரம் இல்ல. ரெண்டாவது, பொருளாதாரத்தோட உண்மையான பிரச்சனைகள் என்னன்னு சரியா அடையாளம் காணலன்னு சொல்லுது. சரி. மூணாவது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்ங்கிற தெளிவில்ல. ஆமா, கடைசியா எதிர்க்கட்சியா இருந்தப்போ என்னவெல்லாம் பேசி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குனாங்களோ அதை அவங்க முதல் பட்ஜெட்லயே பூர்த்தி பண்ணலங்கிறது. இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்பட்ட ஒரு விஷயம், பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு பதிலா குழுக்களை அமைச்சாங்கன்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, உதாரணத்துக்கு நேரடி வரி குறியீடு. ஆமா, டைரக்ட் டாக்ஸ் கோட் மாதிரி ஒரு பெரிய சீர்திருத்தத்தை உடனே கொண்டு வராம அதுக்கு ஒரு குழுவை நியமிச்சாங்க. இது அந்த குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச ஆளுகைங்கிற முழக்கத்துக்கு எதிரா இருக்கு இல்லையா? நிச்சயமா. இதுதான் இந்த பிரச்சாரத்துக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். கவிதைக்கும் உரைநடைக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. ஆமா, புத்தகம் அதேதான் சொல்லுது. பிரச்சாரத்தின் போது பேசப்படும் கவிதைக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கொள்ளும் யதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளி இது. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். ஆமா, இது உலகளாவிய ஒரு நிகழ்வுதான். கடினமான யதார்த்தம் கொள்கை கற்பனைகளின் விமானங்களை தரையிறக்கி விடுகிறதுன்னு ஒரு வரி வரும் புத்தகத்துல. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அந்த யதார்த்தத்துக்கு ஒரு சின்ன ஆனா வலிமையான உதாரணத்தையும் புத்தகம் சொல்லுது. அந்த வருமான வரி விலக்கு பத்தின விஷயமா? ஆமா, வருமான வரி விலக்கு வரம்ப 5 லட்சம் ரூபாயா உயர்த்துவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா உயர்த்தினது வெறும் 2.5 லட்சம் தான். இதனால சராசரியா ஒரு வரி செலுத்துறவருக்கு மாசம் மிச்சமானது வெறும் 416 ரூபாய் தான் புத்தகம் கணக்கு சொல்லுது. பாருங்க, இது வெறும் பழைய பட்ஜெட் புள்ளி விவரங்கள் இல்ல. ஆமா, மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் அரசாங்கத்தோட நிதிநிலை யதார்த்தத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டத்தை இது காட்டுது. கரெக்ட். இந்த பொருளாதார சவால்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், புத்தகம் பேசுற இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியாவோட முரண்பாடுகள். ஆமா, இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. இதுதான் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. பாருங்க, ஒரு பக்கம் நாம செவ்வாய் கிரகத்துக்கு சேட்டலைட் அனுப்புறோம். ஆமா, உலகமே நம்மள பாக்குது. ஆனா அதே நேரத்துல நம்ம ஊர்கள்ல பொது இடங்கள்ல திறந்தவெளி கழிப்பிடங்களை தடுக்க போதுமான கழிப்பறைகள் கூட இல்ல. இது என்ன மாதிரியான வளர்ச்சி? இது வெறும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இல்ல. இதுதான் இந்தியாவின் வளர்ச்சியில இருக்கிற மைய பிரச்சனை. 2 வெவ்வேறு இந்தியாக்கள் ஒரே நாட்டுக்குள்ள இயங்குற மாதிரி இருக்கு. ஆமா, புத்தகம் இன்னும் சில உதாரணங்களை சொல்லுது. உலகத்திலேயே 2வது அதிக விஞ்ஞானிகள் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 30% மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. நம்ம ஒரு அணுசக்தி நாடு. ஆனா 60 கோடி மக்களுக்கு இன்னும் முறையான மின்சார வசதி கிடைக்கல. இந்த முரண்பாடுகளை பார்க்கும்போது வளர்ச்சிங்கிற வார்த்தையோட அர்த்தமே கேள்விக்குள்ளாகுது. நம்ம வளர்ச்சி விகிதம் 9% இருந்தா என்ன,
5% இருந்தா என்ன? அதோட பலன்கள் அதோட பலன்கள் கடைசி மட்டத்துல இருக்கிற 25% மக்களை போய் சேரலேன்னா அந்த வளர்ச்சிக்கு என்ன அர்த்தம்னு புத்தகம் கேக்குது. மிகச் சரியான கேள்வி. அந்த 25% மக்கள் தான் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போறவங்க. ஏன்னா இந்தியாவுல இளைஞர்கள் அதிகம். இளைஞர் சக்தி. ஆமா, இந்த இளைஞர் சக்தி ஒரு மிகப்பெரிய சொத்து. அவங்களுக்கு சரியான கல்வி, வேலைவாய்ப்பு கொடுத்தா நாடு எங்கேயோ போயிடும். ஆனா சரியா வழிநடத்தலனா இதே சக்தி ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறவும் வாய்ப்பிருக்கு. இந்த முரண்பாடுகளை சரி செய்யாம அந்த இளைஞர் சக்தியை நாம சரியா பயன்படுத்திக்க முடியாது. அதனாலதான் வளர்ச்சி எல்லாரையும் உள்ளடக்கியதா இருக்கணும்னு புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது. இதே விஷயத்த சமூக பிரச்சனைகளோடையும் இணைச்சு பார்க்கலாம். இந்தியாவின் காணாமல் போன மற்றும் துன்புறுத்தப்பட்ட பெண்கள்னு ஒரு பகுதியில ரொம்ப கவலையான சில விஷயங்களை சொல்லுது. அந்த பாலின விகிதம் பத்தின புள்ளி விவரங்கள். ஆமா, 2011 கணக்கெடுப்புப்படி 1000 சிறுவர்களுக்கு 914 சிறுமிகள் தான் இருக்காங்க. இது ஒரு புறம்னா, கேரளா மாதிரி நல்லா படிச்ச மாநிலங்கள்ல கூட பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகுதுன்னு புத்தகம் சொல்லுது. இதுதான் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் உள்ள சிக்கலான உறவை காட்டுது இல்லையா? ஆமா, நம்ம பொருளாதாரம் வளருது, மக்கள் படிக்கிறாங்க, ஆனா நம்ம மனநிலை, சமூக பார்வை அதே வேகத்துல வளருதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த ரெண்டும் ஒன்னா பயணிக்காத வரைக்கும் நாம உண்மையான வளர்ச்சியா அடைஞ்சதா சொல்ல முடியாது. சரி, நாட்டுக்குள்ள இவ்ளோ சவால்கள். இப்படிப்பட்ட ஒரு நாடு உலக அரங்கில் தன்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்ளுது? வெளியுறவு கொள்கையிலையும் அந்த பிரச்சாரம் வர்சஸ் யதார்த்தம்ங்கிற விஷயம் வருதா? ஆமா, ரொம்ப தெளிவாவே வருது. நீங்க எங்க நிக்கிறீங்கங்கிறது நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்கங்கறத பொறுத்ததுன்னு சொல்வாங்க இல்லையா? அதுபோல. ஆமா, எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சி ஆனதும் வேற நிலைப்பாடு. புத்தகம் சீனா விஷயத்துல இத அழகா விளக்குது. ஆமா, எதிர்க்கட்சியா இருந்தப்போ சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவுதுன்னு முந்தைய அரசாங்கத்தை பாஜக கடுமையா விமர்சித்தது. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதே மாதிரி ஊடுருவல் நடந்தப்போ எல்லை குறித்த இரு நாடுகளுக்கும் மாறுபட்ட கண்ணோட்டங்கள் இருக்குன்னு முந்தைய அரசு சொன்ன அதே காரணத்தை சொன்னாங்க. இது மேலோட்டமா பாக்கும்போது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலாம். ஆனா புத்தகம் இத யதார்த்தவாதம், அதாவது ரியலிசம்னு சொல்லுது. யதார்த்தவாதமா? அது இரட்டை வேடம் இல்லையா? அது வெறும் இரட்டை வேடம்னு சொல்லிட முடியாது. அதிகாரத்துல இல்லாதப்போ பேசுறது சுலபம். ஆனா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் 2 அணுசக்தி நாடுகளுக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை கூட எவ்ளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிற பொறுப்புணர்ச்சி வந்துடுது. அதனால நிலைப்பாடுகள் மாறுது. பாகிஸ்தான் விஷயத்திலையும் இதேதான் நடந்ததா புத்தகம் சொல்லுது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இந்திய தலைக்கு 10 பாகிஸ்தானிய தலைகள்னு ரொம்ப அக்ரெசிவா பேசுனாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஐ கட்டுப்பாட்டு கோட்டில் தாக்கச்செயல்கள் நடந்தப்போ ஒரு காது கிழியும் மௌனம் தான் இருந்துச்சுன்னு புத்தகம் குறிப்பிடுது. அப்போ இந்த யதார்த்தவாதம் தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆமா, சர்வதேச உறவுகள்ல இது தவிர்க்க முடியாதது. ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கைய வெறும் உணர்ச்சிகரமான முழக்கங்கள் தீர்மானிக்க முடியாது. இது ஒரு முக்கியமான மாற்றம். இதுல இன்னொரு முக்கியமான மாற்றத்தையும் புத்தகம் பேசுது. இந்தியா அணிசேரா கொள்கையிலிருந்து பலமுனை சேர்க்கை, அதாவது மல்டி அலைன்மெண்ட் கொள்கைக்கு நகர்ந்திருக்குன்னு சொல்லுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பனிப்போர் காலத்துல அமெரிக்கா, சோவியத் யூனியன்னு 2 பெரிய வல்லரசுகள் இருந்தப்போ நாம யார் பக்கமும் சேரலன்னு சொன்னதுதான் அணிசேரா கொள்கை. ஆனா இப்போ உலகம் மாறிடுச்சு. ஆமா, இப்போ ஒரு பன்முனை உலகம், பல நாடுகள் சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த சூழல்ல நம்ம நலனுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கூட்டணி வச்சுக்கிறது தான் பலமுனை சேர்க்கை. அதுக்கு புத்தகம் சொல்ற உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. RIC, IBSA, BRICS, பேசிக் இன்னும் எல்லா குழுக்களிலையும் உறுப்பினரா இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான். ஆமா, இது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. இதனால உலக அரங்கில் நாம வெறும் விதிகளை பின்பற்றும் நாடா இல்லாம விதிகளை உருவாக்கும் நாடாக மாற முயற்சி செய்யறோம். ரூல் டேக்கர்ல இருந்து ரூல் மேக்கரா? கரெக்ட். பயங்கரவாதம், பருவநிலை மாற்றம்னு புது புது சவால்கள் வர்ற இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு நெகிழ்வான அணுகுமுறை தான் இந்தியாவுக்கு ஒரு தனித்துவமான இடத்தை கொடுக்குது. சரி, இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து இந்த புத்தகத்தோட சாராம்சம் என்னன்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு தோன்ற வரைக்கும் இந்த புத்தகம் ஒரு நம்பிக்கையான ஆனா அதே சமயம் யதார்த்தமான ஒரு பார்வையை கொடுக்குது. அதாவது இந்தியா ஒரு பெரிய மாற்றத்துல இருக்கு, ஆனா அந்த மாற்றத்துல ஆழமான முரண்பாடுகளும் இருக்கு. அரசியல் வாக்குறுதிகளுக்கும் ஆட்சி யதார்த்தத்துக்கும் எப்போ ஒரு இடைவெளி இருக்கும். அதை குறைக்கிறதா உண்மையான சவால். ஆமா, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எவ்வளவு முக்கியம்,
வெளியுறவு கொள்கையில நடைமுறைக்கு சாத்தியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இதெல்லாம் தெளிவா சொல்லுது. எல்லாத்துக்கும் மேல இந்த புத்தகத்தோட மைய வாதம் ஜனநாயகம் பத்தி தான் நான் நினைக்கிறேன். ஓ, அப்படியா? நம்ம நாடாளுமன்றத்துல குறைகள் இருக்கலாம். ஆனா வளர்ச்சி, பொறுப்புக்கூறல், பன்முகத்தன்மையை நிர்வகிக்கிறதுக்கு ஜனநாயகத்தை விட சிறந்த வழி வேற எதுவும் இல்ல. ஆமா. அடித்தட்டு மக்களோட தேவைகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கணும்னு அழுத்தம் கொடுக்கற ஒரு கருவியா ஜனநாயகம் செயல்படுதுங்கிறத புத்தகம் ஆணித்தரமா சொல்லுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க வைக்கணும். இந்த புத்தகம் ஒரு யோசனையை முன்வைக்குது. அரசியலோட தரத்தை உயர்த்தணும்னா படிச்ச நடுத்தர வர்க்க நிபுணர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லுது. இது ஒரு பெரிய விவாதம். ஆமா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல அரசியல் விவாதங்கள் ரொம்ப அதிகமா நடக்குது. இந்த நேரத்துல டெக் வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள், விஞ்ஞானிகள்னு அரசியலுக்கு வந்தா அரசாட்சியோட சவால்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குமா? நல்ல கேள்வி. இல்ல, அவங்களால இந்த புத்தகம் காட்டுற அடித்தட்டு மக்களோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாம இது ஒரு மேட்டுக்குடி ஆட்சியா, அதாவது எலிட் ரூலா மாறிடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.